ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். மழையே வா. மழையே மழையே வா வா, மண்ணில் விளையாடவா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமழவா, தெருவில் வெள்ளம் பெருகவா, திரிந்து நாங்கள் ஆடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா, ஏரி குளம் பொங்கவா, எங்கள் கிணறு நிரம்பவா, நீரை கையால் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா. இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா ம.ஈ.லே தங்கப்பா. சரியா? இப்போ இதை நம்ம பாட்டாக படிக்கலாமா? மழையே மழையே வா வா, மண்ணில் விளையாடவா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமழவா, புதிய மனம் கமழவா, தெருவில் வெள்ளம் பெருகவா, திரிந்து நாங்கள் ஆடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா, கப்பல் விட்டு மகிழவா, ஏரி குளம் பொங்கவா, எங்கள் கிணறு நிரம்பவா, நீரை கையால் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா, நின்று நாங்கள் குளிக்கவா. ம.ஈ.லே தங்கப்பா. பாட்டு நல்லா இருந்துச்சா? அடுத்த பக்கம் பாருங்க. செய்து பழகலாம். ஃபஸ்ட்டு பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்போ நம்ம பாட்டு படித்தோம்ல, அந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புதிய, மனம், வெள்ளம், பெருக, திரிந்து, நின்று, கப்பல், ஏரி, குளம், கிணறு. இதே மாதிரி ஒருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுதணும். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை தனித்தனியாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் புக்கில் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் யார் யார் ஒரே மாதிரி வேர்ட்ஸ் நிறையா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, உங்களை மாதிரியே எந்த ஃப்ரெண்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட பேரையும் எத்தனை வார்த்தைகள் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்றதையும் இதில் எழுத போகிறீங்க. அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் உங்களுடைய ஃப்ரெண்டு பேர் எழுதிக்கோங்க. ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, அதே மாதிரி எத்தனை வார்த்தைகள் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்றதையும் அதில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள், அதாவது ம, க, இந்த 2 எழுத்துலையும் இந்த பாட்டில் எந்தெந்த சொற்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதை எடுத்து எழுத போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பாட்டில் அடிக்கோடிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு இங்கே எழுத போகிறீங்க. சரியா? மேலே மழையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதி 3 மேலே ஸ்டார்ட் ஆகிறத நீங்கள் அந்த பாட்டில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். மண்ணில், மனம், மகிழ. இதை 3த்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே எழுதுங்க. அடுத்தது கேல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் கமழ, கரையில், கப்பல். இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் அடிக்கோடிட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா அதில் எழுதிக்கோங்க. அடுத்தது படத்திற்கு ஏற்ற பாடல் வரி எது, எடுத்து எழுதுக. இங்கே பாருங்கள், இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. என்ன படம்? ஒரு பையன் கப்பல் விட்டு விளாண்டுட்ருக்கான், அப்படி தானே? அப்போது அதுக்கு ஏற்ற பாடல் வரி என்ன வரி? கப்பல் விட்டு மகிழவா அப்படின்னு சொல்லி இந்த டேஷில் எழுதிக்கோங்க. அதுக்கு முந்தின பேஜில் இருக்கிற அந்த பாடல்லையும் இந்த வரியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். சொற்களை உருவாக்கி எழுதுக. அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். கழுகு, விதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கழுகுல முதல் எழுத்தான கவும் விதையில் இறுதி எழுத்தான தையையும் எடுத்து சேர்த்து உருவாக்கணும்னா கதை அப்படின்ற சொல் உருவாகுது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். மாங்காயில் இருக்க முதல் எழுத்து மாவையும் ஆடில் இருக்கிற 2வது எழுத்து டூவையும் எடுத்து சேர்த்து எழுதும் போது மாடு அப்படின்ற சொல் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பாருங்கள். புல், எலி கொடுத்துருக்காங்க. புல்லில் இருக்கிற முதல் எழுத்தையும் எலியில் இருக்கிற கடைசி எழுத்தையும் சேர்த்து எழுதுனோம்னா நமக்கு புலி அப்படின்ற ஒரு புதிய சொல் கிடைக்கிது. அடுத்தது பாருங்கள். பூக்கள், பானை கொடுத்துருக்காங்க. பூக்களில் இருக்கிற முதல் எழுத்தையும்
பானையில் இருக்கிற கடைசி எழுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பூனை அப்படின்ற ஒரு சொல் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மாலை தேன் கொடுத்துருக்காங்க. மாலையில் இருக்கிற முதல் எழுத்தையும் தேனில் இருக்கிற கடைசி எழுத்தையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு மான் அப்படின்ற ஒரு சொல் உருவாகுது. அடுத்தது பாருங்க, நண்டு பொறி. நண்டில் இருக்கிற முதல் எழுத்தையும் பொறியில் இருக்கிற கடைசி எழுத்தையும் நம்ம சேர்த்தோம்னா நரி அப்படின்ற சொல் நமக்கு உருவாகுது. அடுத்தது பாருங்க, படிக்க. இங்கே கொடுத்துருக்கிறத படிப்போமா? சத்தமாக நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள், சரியா? நிலா, வட்ட நிலா, அழகான வட்ட நிலா, வானில் அழகான வட்ட நிலா. அந்த நிலாவை அவங்க விவரித்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கம் பாருங்க, பேசலாம் எழுதலாம். இந்த படத்தில் பார்த்து நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பேசி எழுத போகிறீங்க. இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அப்பா, 2 பிள்ளைங்க, அப்புறம் ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்கு. எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. கீழே தண்ணியில் வாத்து இருக்குது, கொக்கு இருக்குது, மீன் துள்ளுது, அப்புறம் மேலே பறவை பறக்குது. இதே மாதிரி இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே நீங்கள் பேசணும். அதுக்கப்புறமா இதில் படத்தில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம கீழே எழுத போகிறோம். பாலம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், வாத்து, கொக்கு, மேகம், மீன், தும்பி, தூண்டில், பூனை. இதே மாதிரி இந்த படத்தில் என்னென்ன இருக்கோ அதோட பெயர்களை கீழே எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை டிக் செய்க. இந்த பாருங்கள், இந்த மரம் அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தில் என்னென்ன இருக்கோ அதை இருக்கிறத டிக் பண்ண போகிறீங்க, சரியா? கூடு இருக்குது அந்த மரத்தில், அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஆந்தையும் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. கிளி இருக்குது, அப்புறம் அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மரம் இருக்குது, அப்படி தானே? அப்போ அந்த மரம் அப்படின்ற செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோழி, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. முயல் ஓடியது, பரிசு பெற்றது. முயல் அப்படின்ற சொல்லை மாற்றி அவங்க நரி ஓடியது, பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ நம்மளும் இன்னொரு சொல்லை எழுதி மாற்றி எழுத போகிறோம். நாய் ஓடியது, பரிசு பெற்றது. அடுத்த பக்கம் பாருங்கள், மழையும் நீங்களும் பேசுக, டிக் செய்க. இங்கே கொடுத்துருக்க படத்தை பார்த்து நீங்கள் பேசணும், அதுக்கப்புறமா டிக் பண்ணணும். அந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில், அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் மழை கூட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், மழையே நீ வந்தால் நான் ஜாலியாக விளாடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது படத்தில் பாருங்கள், நீ மழை பெஞ்சனா நான் ஸ்கூலுக்கு போகும்போது கொடை பிடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரெண்டாவது படத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த படம் பாருங்கள், மழையே நீ பெஞ்ச அப்படின்னா கூரையிலேருந்து ஒழுகிற தண்ணியில் நான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மழையே நீ பெஞ்சனா தண்ணி ஓடும், அதில் நான் கப்பல் விட்டு விளையாடுவேன், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மழையே நீ பெய்யும் போது நான் தண்ணியை ஒரு குடம் வச்சு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த படம் பாருங்கள், மழையே நீ பெய்யும் போது எனக்கு ரொம்ப குளிரும், அப்போ அதனால் நான் பெட்ஷீட் போட்டுட்டு உட்காந்து உன்னை ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நீ மழை பெய்யும் போது நான் ரெயின் கோட் போட்டுட்டு வெளியில் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லி பழகுக. இங்கே கொடுத்துருக்கத நம்ம கரெக்டாக மறுபடியும் சொல்லி பழக போகிறோம். வளைந்து செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் ஆறு. வளைந்து செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் ஆறு. திரும்பி நீங்கள் சொல்லி கரெக்டாக உச்சரிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. அடுத்தது பாருங்கள், கற்றல் பயணம். படைப்பு நேரம். மழையே வா பாடலுக்கு ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு ராகம் அமைத்து பாடலாம்.
இது வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, எல்லோரும் குரூப்பாக பிரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ மலையே வா பாட்டுக்கு ஒரு ராகம் அமைச்சு பாடினேன்ல, இதே மாதிரி ஒரு குரூப்பும் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் அமைச்சு பாடி காட்டணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் இந்த மலையே வா பாடமில் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாரையும் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.